ஹலோ எவ்ரிவான். நவம்பர் 22 2022 நெல்லியில் இருக்கக்கூடிய அபிஷேக் பேட்டை அப்படிங்கிற ஏரியாவில் 63 வயசாகக்கூடிய ஜேக்கப் ஆனந்தராஜ் வாழ்ந்துட்டு வராரு. இவர் ஒரு பில்டிங் கான்ட்ராக்டராக இருக்கிறதுனால வழக்கம் போல் காலையிலேயே தன்னோட வீட்டிலேருந்து கிளம்பி வேலை நடக்கக்கூடிய சைட்டில் பில்டிங் வேலையெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக தன்னோட காரை எடுத்துக்கிட்டு சைட்டுக்கு கிளம்பி போகிறாரு. இவர் கிளம்பி போயிட்டு பல மணி நேரத்துக்கு அப்புறமா ஆனந்த்ராஜோட பொண்ணான ஜான்சி தன்னோட அப்பாவுக்கு மத்தியான சாப்பாடை ரெடி பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டதுக்காக அவருக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் அவரோட மொபைலு சுவிட்ச் ஆஃப்னு சொல்லி வந்திருக்கு. இதனால் அதே சைடில் தன்னோட அப்பா கூட வேலை பார்க்கக்கூடிய மேனேஜருக்கு கால் பண்ணி எங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணேன், அவரோட நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு சொல்லி வருது, அவர் உங்கள் பக்கத்தில் இருந்தால் அவர்கிட்ட கொஞ்சம் மொபைலை கொடுக்க முடியுமா, நான் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஜான்சி சொல்கிறாங்க. இதை கேட்ட அந்த மேனேஜர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்கள் அப்பா இன்னைக்கு சைட்டுக்கே வரலன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட ஜான்சிக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. அதுக்கு அடுத்ததாக ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போன்னு சொல்லி நினச்சி ஜான்சியும் தன்னோட வீட்டு வாசல்லையே தன்னோட அப்பாவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா ஒரு சில வேளை அப்பா வேறு ஏதாவது வேலையாக கூட கிளம்பி போயிருக்கலாம், வேலையை முடிச்சுட்டு கண்டிப்பாக வீட்டுக்கு தான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜான்சி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்படி ஈவினிங் வரைக்கும் இந்த ஜான்சி தன்னோட அப்பாவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவர் வீட்டுக்கு வரவே இல்லை. காலையில் போகும்போது தன்னோட பொண்ணுக்கிட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிக்கணும், வேலையெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்ததுக்கப்புறமா நான் வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு. அப்படி சொல்லிட்டு போனவர் இந்த வேலை நடக்கக்கூடிய சைடுக்கும் போகலை. கால் பண்ணால் ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. எங்கே போனார், அவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்களோட பொண்ணு பதற ஆரம்பிக்கிறாங்க. அப்படி 63 வயசாகக்கூடிய இந்த ஆனந்தராஜுக்கு அன்னைக்கு அப்படி என்ன தான் நடந்துச்சு, அவர் எங்கே போனார், ஏன் அவர் ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு இருந்திருக்கு, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கேஸை லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன்ஸை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கிட்டு போங்க. இப்போ ஜான்சி காணாமல் போன தன்னோட அப்பாவை பற்றி தனக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே கால் பண்ணி விசாரிக்கிறாங்க. கடைசியாக இதுக்கு மேலேயும் நம்ம விசாரிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வேலைக்கு ஆகாது. ஏன்னா நம்ம அப்பா எங்கே போனாருன்னு சொல்லி யாருக்குமே தெரியலை, அவரை காண்டாக்ட் பண்ணவும் முடியல. ஸோ அதனால நம்ம வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டு தான் சொல்லி நினச்ச அவங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் சரியாக நைட்டு ஒரு 10 மணிக்கு பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. அதாவது சுத்தமல்லி அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பெட்ரோல் பங்க் கிட்ட ஒரு கார் ரொம்ப நேரமாக நிற்கிது. இங்கே வந்து என்னன்னு சொல்லி பாருங்கள் சார், இந்த கார் யாரோடதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கவங்க போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த தகவல் கிடைச்சதுமே அந்த ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் அந்த கார் யாரோடதுன்னு விசாரிக்கும் போது தான் காணாமல் போன இந்த ஆனந்தராஜோடதுன்னு தெரிய வருது. கார் மட்டும் இங்கே இருக்குது, இந்த காருக்கு சொந்தக்காரரான ஆனந்த்ராஜ் எங்கே போயிருப்பாரு அப்படின்னு யோசித்த போலீஸ் அந்த பெட்ரோல் பங்க் பக்கத்தில் இருக்க சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணும்போது தான் அடையாளம் தெரியாத ஒரு மர்ம நபர் வந்து அந்த முதியவரோட காரை அந்த இடத்துல பார்க் பண்ணிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போன விஷயம் போலீஸ்க்கு தெரிய வருது. அந்த முதியவரோட பொண்ணு போலீஸ்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, காரை பார்க் பண்ணிட்டு போன அந்த நபரை நான் பார்த்ததில்ல, ஆனால் எப்போவும் எங்கள் அப்பா காரை ஓட்டுறதுக்கு டிரைவர் வச்சுருப்பாரு, அந்த டிரைவர் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தான் லீவ் எடுத்துட்டு அவரோட ஊருக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ போலீஸ் அந்த டிரைவரோட ஊருக்கே போயிட்டு அவர்கிட்ட நடத்தின விசாரணையில் அந்த கார் டிரைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் என்னோட ஊரில் திருவிழாவுக்காக தான் சார் லீவ் எடுத்துகிட்டு வந்தேன், என்னோட ஓனர் காணாமல் போனதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்கிறாரு. போலீஸோட விசாரணையில் அந்த கார் டிரைவர் சொல்வது உண்மைன்னு தெரிய வந்திருக்கு. அதுக்கு அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதும் பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு பல கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஒரு ஏரிக்கரை பகுதியில் ஒரு முதியவரோட சடலம் இருக்கிற தகவல் போலீஸ்க்கு கிடைக்கிது. இந்த தகவல் கிடைச்சதுமே போலீஸ் அந்த சம்பவ இடத்துக்கு போயிட்டு அந்த சடலத்தை மீட்டு ஆல்ரெடி மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்த ஜான்சி கிட்ட அந்த சடலத்தை காட்டும்போது
இறந்து போனது தன்னோட அப்பா தான் அப்படின்னு சொல்லி அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதில் குறிப்பிடக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, 63 வயசாகக்கூடிய இந்த நபரோட சடலத்தை அந்த பகுதியில் சுற்றிட்டு இருந்தக்கூடிய சில தெருநாய்கள் கடிச்சு கொதறி வச்சிருந்திருக்கு. இப்போ மிஸ்ஸிங் கேஸு மர்டர் கேஸாக மாறினதுக்கு அப்புறமா ஆனந்த் ராஜோட மொபைல் நம்பருக்கு போலீஸ் கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அந்த டைமும் அந்த மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு தான் வந்திருக்கு. இப்படி இருக்க இந்த சமயத்தில் தான் அந்த மொபைல் திடீர்னு ஆன் ஆகியிருக்கு. சொல்லப்போனால் அந்த மொபைலோட லொக்கேஷன் அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டே இருந்திருக்கு. இப்போ போலீஸ் சைபர் கிரைம் உதவியோட ஆனந்த்ராஜ் தன்னோட மொபைல்லேருந்து யார்கிட்ட எல்லாம் அதிகமாக பேசியிருக்காருன்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் தேவி அப்படிங்கிற பொண்ணுக்கிட்ட அதிகமாக ஃபோன் பேசின விஷயம் தெரிய வருது. இது மட்டும் இல்லாமல் தேவிக்கு ஆனந்த்ராஜோட அக்கௌண்ட்லேருந்து நிறைய பணமும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருந்திருக்கு. இதுக்கப்புறமா அந்த போலீஸ் தேவியோட மொபைல் நம்பரை வச்சு அந்த பொண்ணோட அட்ரஸை கண்டுபிடிக்கிறாங்க. நேராக தேவியோட வீட்டுக்கே போயிட்டு விசாரணையும் பண்ணுறாங்க. இந்த விசாரணை அப்போ தேவியோட ஹஸ்பண்ட் அங்கே இருந்த போலீஸை பார்த்து, என்னோட ஒய்ஃபோட போக்கு சரியே இல்லை சார், அவள் ஒரு சின்ன பையன் கூட ஒரு தப்பான உறவில் இருந்தா, அதனால் நான் அவளை வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிட்டேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, இப்போ அவள் எங்கே இருக்கான்னு கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக போலீஸ் தேவியோட மொபைல் நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ தான் நரசிங்கநல்லூரில் இருக்க தேவியோட வீட்டை கண்டுபிடிச்சு அந்த லேடியை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறாங்க. அப்படி போலீஸ் இந்த லேடியை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கும் போது தான் உண்மை எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. தேவி சங்கர் தம்பதி 2 பேருமே கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ரொம்பவே கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த தம்பதி 2 பேரும் பல இடத்துல வேலை தேடி அலைஞ்சு கடைசியாக பில்டிங் கான்ட்ராக்டராக இருக்கக்கூடிய இந்த ஆனந்தராஜுக்கு கீழே கூலி வேலை பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் 27 வயசாகக்கூடிய தேவி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறதுனால ஆனந்தராஜோட பார்வை தேவி பக்கம் திரும்பி இருக்கு. தேவி கூட அடிக்கடி பேச ஆரம்பிச்சிருக்காரு. வேலைக்கு சேர்ந்த சில மாதத்துலேயே இந்த ஆனந்தராஜுக்கும் தேவிக்கும் இடையில ஒரு தவறான பழக்கம் உருவாகுது. இந்த ஆனந்தராஜ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவரோட மனைவி சில வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிடுறாங்க. இவருக்கு ஜான்சி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களுக்கும் கல்யாணம் ஆகிருச்சு. 13 வயசில் ஒரு பொன் குழந்தையே இருக்குது. இப்போது பில்டிங் கான்ட்ராக்டராக இருக்கக்கூடிய ஆனந்தராஜ் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸையும் பார்க்குறதுனால அவருக்கு பண கஷ்டம் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. தேவி கூட பழக்கமான இவர் தேவியை பார்த்து, உனக்கு எப்போ பணம் வேணும்னாலும் என்கிட்ட கேளு, நான் உனக்கு உதவி பண்ணுறேன், இனிமே நீ வேலைக்கு வர வேணாம், உன்னை பார்க்குறதுக்கு நானே உன்னோட வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. இதனால தேவியும் வேலைக்கு போகிறத நிறுத்திட்டு வீட்டிலையே இருந்திருக்காங்க. இப்படி இருக்கிற சமயத்தில் தான் கணவரான சங்கர் வேலைக்கு போனதும் தேவி ஆனந்தராஜை வீட்டுக்கு வர வச்சுட்டு அடிக்கடி அவர் கூட தனிமையில் இருந்திருக்காங்க. இப்படியே சில வருஷங்கள் கடந்து போய்கிட்டே இருந்திருக்கு. இப்போது எப்பவும் வீட்டில் தனியாக இருக்க தேவி அடிக்கடி மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ தான் தேவிக்கு சோஷியல் மீடியா மூலமாக சங்கரன் கோவில் பகுதியை சேர்ந்த 19 வயசாகக்கூடிய பிரின்ஸ் அப்படிங்கிற சின்ன பையனோட நட்பு கிடைக்குது. நாளடைவில் இந்த நட்பு கள்ளக்காதலாகவும் மாற ஆரம்பிச்சிருக்கு. பிரின்ஸும் தேவியை பார்க்க அடிக்கடி அந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கான். என்னதான் 4 செவத்துக்குள்ளே தப்பு நடந்தாலும் கண்டிப்பாக உண்மை ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி தான் வேலைக்கு போன இந்த சங்கர் திடீர்னு தன்னோட வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்படி வந்தவர் தன்னோட மனைவி ஒரு சின்ன பையன் கூட தவறான உறவில் இருக்கிறத பார்த்து துடிச்சும் போயிருக்காரு. அடுத்ததாக இந்த பிரின்ஸை அடித்து வெளியில் அனுப்பிட்டு தன்னோட மனைவியான தேவியை பார்த்து, எனக்கு உனக்கு துரோகம் பண்ணுறதுக்கு எப்படி உனக்கு மனசு வந்துச்சு, இனிமே நீ ஒரு நிமிஷம் கூட என்னோட வீட்டில் இருக்கக்கூடாது, மரியாதையாக இப்பயே உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு தன்னோட மனைவி தேவியை அடித்து துரத்தி விட்டுருக்காரு. தன்னோட இந்த தவறான ரிலேஷன்ஷிப் தன்னோட கணவருக்கு தெரிஞ்சிருச்சு. தன்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறாரு. வெளியே போனால் என்னோட லைஃப் என்ன ஆகும், நம்ம செஞ்சது தப்புன்னு சொல்லிட்டு அப்போ கூட தேவி நினைக்கவே இல்லை. கொஞ்சம் கூட அசராமல் தன்னோட பார்ட்னராக இருக்கக்கூடிய ஆனந்தராஜ் இருக்கும்போது நமக்கு என்ன கவலைன்னு நினச்சிருக்காங்க. வீட்டை விட்டு வெளியே வந்த தேவி நேராக ஆனந்தராஜ் கிட்ட போயிட்டு, என்னோட கணவர் என்னோட நடத்தை மேலே சந்தேகப்பட்டு என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு, இப்போது எனக்கு தங்குறதுக்கு ஒரு வீடு கூட கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க.
இதனால் இந்த ஆனந்தராஜ் என்ன பண்ணுறாருன்னா, நரசிங்கநல்லூர் பக்கத்தில் இருக்க சத்யா நகரில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அந்த வீட்டிலையே தேவியோட ஸ்டே பண்ண வச்சுருக்காரு. சரியா 2022 நவம்பர் 22 காலையில் ஆனந்தராஜ் வழக்கம் போல் தன்னோட பொண்ணு ஜான்ஸ் கிட்ட சைடுக்கு போகிறதா சொல்லிட்டு காரில் கிளம்புறாரு. ஆனால் திடீர்னு ஆனந்தராஜ்க்கு தேவியை பார்க்கணும், அவங்க கூட தனிமையில் இருக்கணுன்ற ஆசை வந்திருக்கு. இதனால் தன்னோட காரை ஸ்ட்ரைட்டாக சைட்டுக்கு விடாமல் தேவியோட வீட்டை நோக்கி ட்ராவல் பண்ணுறாரு. இப்போது தேவியோட வீட்டுக்கு போன அந்த 63 வயசான முதியவர் அந்த வீட்டு கதவை தட்டவும் ஆரம்பிக்கிறாரு. இந்த டைமில் தேவியோட முகமெல்லாம் வேர்த்து உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, தேவி ஆல்ரெடி அந்த வீட்டுக்கு 19 வயசாக இருக்கக்கூடிய பிரின்ஸை வர வச்சு 2 பேரும் தனிமையில் இருந்திருக்காங்க. இப்படி இவங்க 2 பேரும் க்ளோஸாக இருந்த அந்த நேரத்தில் தான் இந்த ஆனந்தராஜும் சொல்லாமல் கொள்ளாமல் தேவியோட வீட்டுக்கு வந்திருக்காரு. பிரின்ஸ்க்கு தேவி ஆனந்தராஜ் கூட தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருக்க விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் அந்த நபர் மூலமாக தேவிக்கு நிறைய பணம் கிடைக்கிறதுனால அவனும் அந்த விஷயத்த பெருசாக கண்டுக்கவே இல்லை. இப்போ அடுத்ததாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தேவி பிரின்ஸை கட்டில் கடியில் மறைஞ்சிருக்க சொல்லிட்டு ஆனந்தராஜுக்கு கதவை ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த டைமில் தேவியோட முகம் வேர்த்திருக்கதை பார்த்த அந்த முதியவர் உடம்பு ஏதாவது சரியில்லையான்னு கேட்குறாரு. அதுக்கு தேவி, எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆனந்தராஜ், நான் உன்னை பார்க்கறதுக்காக தான் வீட்டுக்கு வந்தேன், என்னால் வீட்டுக்கெல்லாம் போக முடியாது, நான் உன் கூட தனிமையில் இருக்கிறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் தனிமையிலையும் இருந்திருக்காங்க. அப்படி இவங்க 2 பேரும் தப்பான உறவில் இருக்கும்போது கட்டிலுக்கு அடியில் மறைஞ்சிருந்த பிரின்ஸ்க்கு பயங்கரமான கோவத்தை வர வச்சிருக்கு. இதுக்கு மேலேயும் இவங்க 2 பேரையும் சந்தோஷமாக இருக்க விடக்கூடாதுன்னு நினச்ச அந்த பையன் ஆனந்தராஜை பிடிச்சு இழுத்து கீழே தள்ளி விட்டுருக்கான். இந்த நேரத்தில் அந்த முதியவர் அங்கே இருந்த பிரின்ஸை பார்த்து, நீ யாரு, நீ எப்படி இங்கே வந்த, உனக்கும் தேவிக்கும் என்ன சம்மதம்னு விசாரிக்கும் போது தேவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வீட்டில் எப்போவும் தனியாக இருக்க எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, அதனால தான் நான் பிரின்ஸ் கூடயும் பழக ஆரம்பித்தேன்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தையை கேட்ட ஆனந்தராஜ் தேவியை அடித்தது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த பிரின்ஸையும் பலமாக அடிச்சிருக்காரு. இப்படி அடி வாங்கின அந்த 2 பேருக்கும் கோவம் அதிகமாகிருக்கு. இதனால ஆனந்தராஜோட கழுத்தை அங்கே இருந்த நைலான் கயிறை வச்சு 2 பேரும் இறுக்கி துடிக்க துடிக்க கொலையும் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக 19 வயசாகக்கூடிய பிரின்ஸ் தேவி வீட்டு பக்கத்தில் இருந்த ஆனந்தராஜோட காரை எடுத்துகிட்டு போயிட்டு சுத்தமல்லி பக்கத்தில் இருக்க பெட்ரோல் பங்க்கிட்ட நிறுத்திட்டு வந்திருக்கான். காரை நிறுத்திட்டு வந்ததுக்கப்புறமா திரும்பவும் தேவியோட வீட்டுக்கு வந்து அங்கே இறந்து கிடந்த இந்த ஆனந்தராஜோட சடலத்தை பெட்ஷீட்டால் ஒரு மூட்டை கட்டிட்டு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய் சில கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு ஏரிக்கரை பக்கத்தில் வீசிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆனந்தராஜோட மொபைலை மதுரை இப்படின்னு சொல்லிட்டு பல இடத்துக்கும் எடுத்துகிட்டு போயிருக்கான். இப்படி அந்த ஃபோனோட பல இடத்துக்கு சுற்றுனது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோன்லேருந்து ஆனந்தராஜோட பொண்ணான ஜான்சிக்கு கால் பண்ணி, உங்கள் அப்பா உயிரோட வேணும் அப்படின்னா எனக்கு 10 லட்ச ரூபா பணம் வேணும்னு சொல்லி மிரட்டியும் இருக்கான். அதுக்கப்புறமா ஆனந்தராஜோட மொபைலை சுவிட்ச் ஆஃபும் பண்ணியிருக்கான். இந்த மிரட்டலுக்கு அப்புறமா தான் ஜான்சி தன்னோட அப்பா மிஸ்ஸிங்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆனால் போலீஸ் ஆனந்தராஜோட கால் ஹிஸ்ட்ரியை எடுத்து அதில் இருந்த தேவியோட நம்பரை வச்சு இந்த கேஸை சால்வ் பண்ணியிருக்காங்க. இறுதியாக இந்த கேஸோட மெயின் கில்லராக இருக்கக்கூடிய பிரின்ஸையும் தேவியும் அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவங்க 2 பேரையும் கோர்ட்டில் ஆஜர் பண்ணி ஜெயிலையும் அடைச்சிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷன் மொபைலில் தேவையில்லாத பல அசிங்கமான விஷயங்களை பார்த்து சின்ன வயசுலேயே தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்ருக்காங்க. மொபைலில் நிறைய நல்ல விஷயமும் இருக்குது, அதே சமயத்தில் நல்லதுக்கு அதிகமாக கெட்ட விஷயமும் இருக்குது. மொபைலில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறதும், கெட்ட விஷயத்தை கற்றுக்கிட்டு வாழ்க்கையை நாசமாக்குறதும் உங்களோட கையில் தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயத்த கற்றுக்கிட்டு நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கையை நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுவோம். பணத்துக்காக ஆனந்தராஜ் கிட்டேயும் காம இச்சைக்காக ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் பழகுன 32 வயசாகக்கூடிய இந்த தேவிக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுத்துருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தப்பான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு தெரிஞ்சு இந்த ஆனந்தராஜ் ஆகட்டும், பிரின்ஸ் ஆகட்டும், இந்த தேவி ஆகட்டும்
3 பேரும் அவங்களோட ஆசைகளை மட்டும்தான் யோசிச்சாங்க. கடைசியா அவங்க போன அந்த விஷமே அவங்களோட வாழ்க்கைய தலைகீழா புரட்டி போட்டுருச்சு. இது போன்ற தவறான உறவுகள் எல்லாம் ஆரம்பிக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாவும் ரொம்ப நல்லாவும் தான் இருக்கும். நம்ம வீட்டில் கூட நம்ம மேலே இந்த மாதிரி யாரும் பாசம் காட்டலையே, இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் நடக்கலையே, இந்த மாதிரியெல்லாம் தோணும். ஆனால் இந்த மாதிரி தவறுகள் எல்லாமே ஏதாவது ஒரு க்ரைமில் தான் கடைசியாக போய் முடியும். அடுத்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.